நடுங்க வைத்த நாஸ்ட்ரோடாமஸ். நாஸ்ட்ரோடாமஸ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர்களது குடும்பம் வருங்காலம் உரைத்தலில் திறமை பெற்றிருந்தது. அதன் வழி இவருக்கும் அந்த ஆற்றல் வந்தது. பாரம்பரிய ஜோதிட முறையை தனது முன்னோர்களிடமிருந்து பயின்ற இவர் கபாலா முறை எனப்படும் ரகசிய ஆருட முறையையும் பயின்றார். ஆனாலும் அவற்றை எல்லாம் விடுத்து மருத்துவத்தை முறையாக பயின்று டாக்டர் ஆனார். தம்மை பிரச்சனை என்று நாடி வந்தவர்களது பிரச்சனைகளை போக்கினார். அவர்களது நோய்களை குணப்படுத்தினார். மன தெளிவை ஏற்படுத்தினார். வருங்காலத்தில் நிகழ இருக்கும் செயல்களை முன்னரே கூறி அவர்களை எச்சரிக்கை செய்தார். அதனால் மக்களுக்கு அவர் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது. நாளடைவில் ரசவாதம், மாந்திரிகம், இறந்தவர்களுடன் பேசுதல், உடலை விடுத்து வெளியே சென்று வருதல் போன்ற பல ஆற்றல்களை கைவர பெற்றார். ஆனால் மதவாதிகள் எதிர்த்ததால் தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார். பின் பிரான்சின் தெற்கு பகுதிக்கு குடியேறினார். ஒரு பெண்ணை மணந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார். நாளடைவில் தனது ஆருடங்களினால் அவருக்கு புகழும் ஆதரவும் பெருகியது. மக்களிடையே செல்வாக்கும் வளர்ந்தது. ஒருமுறை ஒரு செல்வந்தரின் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் நாஸ்ட்ரோடாமஸ். அச்செல்வந்தரின் மாளிகையின் பின்புறம் 2 பன்றிகள் கட்டப்பட்டிருந்தன. ஒன்று கருப்பு, மற்றொன்று வெள்ளை. அந்த செல்வந்தர் அவற்றை காட்டி, இந்த 2 பன்றிகளில் எதை நாம் இன்றிரவு விருந்தில் சாப்பிடப் போகிறோம் என்று உங்களால் சரியாக கணித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார். சந்தேகம் என்ன, கருப்பு பன்றியை நாம் சாப்பிடுவோம், வெள்ளை பன்றியை ஓநாய் உண்டுவிடும் என்றார் நாஸ்ட்ரோடாமஸ். இந்த மாளிகைக்குள் ஓநாயா என்று கிண்டலாக சிரித்து பிரபு அங்கிருந்து அகன்றார். பின் நாஸ்ட்ரோடாமஸுக்கு தெரியாமல் ரகசியமாக சமையல்காரரை அழைத்தவர் அந்த வெள்ளை பன்றியை தான் கொன்று சமைக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே சமையல்காரனும் அவர் கண் முன்னாலேயே அந்த வெண் பன்றியை கொன்று சமைக்க உள்ளே எடுத்துச் சென்றான். விருந்தும் முடிந்தது. அனைவரும் உண்டு முடித்த பின் பிரபு மீண்டும் நாஸ்ட்ரோடாமஸிடம், நாம் சற்று முன் எந்த பன்றியை சாப்பிட்டோம் என்று கேட்டார். உடனே நாஸ்ட்ரோடாமஸ், அதுதான் முன்னனே சொன்னேனே, கருப்பு பன்றியை தான் சாப்பிட்டோம் என்றார். கிண்டலாக சிரித்த பிரபு உடனே சமையல்காரரை அழைத்தார். எந்த பன்றியை சமைத்தாய் என்பதை இங்கு எல்லாரிடமும் சொல் என்றார். சமையல்காரர் கருப்பு பன்றி என்றார். பிரபுவுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் உன்னை வெள்ளை பன்றியை தானே சமைக்க சொன்னேன், என் கண் முன்னாலே தானே அதை நீ கொன்றாய் என்றார் கோபத்துடன். ஆம் பிரபுவே, ஆனால் அடுப்பில் வேக வைக்க வைத்திருந்த பன்றி இறைச்சியை உங்கள் வேட்டை நாய் கவ்வி இழுத்துச் சென்று விட்டது. அதனால் வேறு வழியின்றி கருப்பு பன்றியை கொன்று சமைத்து பரிமாறினேன் என்றார். அந்த பிரபுவின் வேட்டை நாய் உண்மையிலேயே ஒரு ஓநாய்க்கு பிறந்தது. நாஸ்ட்ரோடாமஸின் பல ஆருடங்கள் புத்தகமாக வெளிவந்ததும் புகழ் பெற்றன. இவ்வாறு தன் வாழ்வில் பல்வேறு அதிசய ஆருடங்களை சொன்ன பல மன்னர்களை, பிரபுகளை, செல்வ சீமான்களை நடுங்க வைத்த நாஸ்ட்ரோடாமின் ஆருடங்கள் அவர் இறந்த பின்னும் பலித்தது, இன்றும் பலித்து வருகிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா?